தற்போது வெளிவந்துள்ள இந்த விவேசினி இயக்குனர் நோக்கில் திரையாக்கம் என்கிற நூலை நம்முடைய அரசையா அவர்கள் வெளியிட தோழர் நிவேதா லூயிஸ் அவர்களும் தோழர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். எர்ஷோரிஸ் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தோழர் நிவேதா லூயிஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். வணக்கம். சான்றோர் நிறைந்த அவையில் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல நான் ஐயருடைய பதிப்பாளர் தோழர் மோகன வசந்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முக்கியமான நூலுடைய தேவையை, காலத்தின் தேவையை புரிந்து கொண்டு இதை ஒரு நூலாக்கம் செய்திருக்கக்கூடிய இந்த முயற்சி உண்மையில் பாராட்டிற்குரியது. தோழர் வி அரசு தொடர்ச்சியாக இந்த நூலுடைய உருவாக்கத்தில், இந்த திரைப்படத்துடைய உருவாக்கத்தில் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் அவங்க சொல்கிறத கேட்டிருக்கிறேன். இந்த திரைப்படத்தை நாங்கள் ஹெர்ஸ்டோரிஸில் இருந்து ஒரு பெண்கள் குழுவாக போய் நாங்கள் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தோழர் பவன் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த ஃபைனல் கிரெடிட்ஸ் ஓடும்பொழுது ஐ திங்க் வி ஆல் ஸ்டுட் அப் ஃபார் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன். எழுந்து நின்று எல்லாரும் கைத்தட்டணும். ஏன்னா தமிழ் சினிமா எவ்வளவு கேவலமான அதல பாதாளத்தில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமரன் போன்ற படங்கள் இன்றைக்கி பொது சமூகத்தால் தூக்கி சுமந்து ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு தேசியம் அப்படிங்கிறதையும், இந்திய தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திராவிட கருத்தாக்கத்தை பேசக்கூடிய இது போன்ற சினிமாக்களை, அதுவும் பொது சமூகத்திடம் இதை கொண்டு செல்லக்கூடிய இது போன்ற சினிமாக்களை கட்டாயமாக ஆதரிக்க வேண்டிய கடமையும் பொருத்தப்பாடும் நம்ம எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தான் இந்த நூலுடைய வெளியீட்டிற்கு கட்டாயமாக நான் வரேன் தோழர் அப்படின்னு தோழர் கேட்ட உடனே நான் என்னுடைய ஒப்புதலை நான் சொன்னேன். இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுதே நிறைய இடங்களில் காட்சிகள் இதையே செஞ்சிருக்காரு அப்படின்னு திருப்பி ஒரு காட்சிக்குள்ளே போகும்பொழுதே பின்னாடி மனசு வேற எதையோ அசை போட்டுட்டு பின்னாடியே ஓடிட்டே இருந்தது. ஸோ மதராஸ் லௌகீக சங்கமாக இருக்கட்டும், அதன் பிறகு திரைப்படம் பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான கருப்பொருளாக இருக்கக்கூடிய இறை மறுப்பு அப்படிங்கிறதும், இதை பற்றி எல்லாமே இந்த நூலில் ரொம்ப விரிவாகவே அவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய காட்சிகளில் சின்ன சின்ன நுணுக்கங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக அந்த காட்டு சீனில் தலையில் மாஸ்க் போட்டுட்டு வரக்கூடிய அந்த நபர்களை பார்த்தோன்னே இது எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நான் பவன் தோழர்கிட்ட கேட்டேன். தோழர் அந்த மாஸ்க்கை போட்டுட்டு ஆடுறாங்களே, அந்த வெள்ளை மாஸ்க்கு, ஆனால் வேஷ்டி சட்டை போட்டிருக்கீங்க, அது எதை குறிப்பிடுது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ அது குறித்து ஒரு சின்ன உரையாடலும் எங்களுக்குள்ளே நடந்தது. அது ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார். அன்னைக்கு பேசும்போதே கூக்லுக்ஸ் கிளான் பற்றியும், அது எப்படி ஒரு இனவாதத்தை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்திருக்கு அப்படிங்கிறதையும், அந்த புரிதல் இங்கே இருக்கிறவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக சொல்கிறார். நம்ம ஆரியத்துக்கும் உலகத்திலேயே என்னை கேட்டால் உலகிலே மிக நீண்ட போர் அப்படின்னு நம்ம கேட்டால் ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் நடக்கக்கூடிய இந்த போரை தான் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாருமே இந்த சமரில் போராளிகளாகத்தான் இன்றைக்கி நம்ம ஆயுதங்களோடு நிற்கிறோம். ஆயுதம்னோட எல்லாம் துப்பாக்கின்னு பயந்துராதீங்க, இதுதான் நம்மளுடைய ஆயுதம். அறிவாயுதத்தை ஏந்தி ஆரியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய சமரை தான் நம்ம தொடர்ச்சியாக இங்கே புரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த சமரில் நமக்கு சண்டை போடுறதுக்கான ஆயுதங்களாக இது போன்ற நூல்கள் அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விவேசினியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இந்த திரைப்படத்தில் கொடுக்கப்பட்டிருந்த முக்கியத்துவம். ஏன்னா ஒரு மெயின் கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லியே நம்ம தமிழ் சமூகம் பார்த்து ஆண் வல்லாதிக்கத்தை இங்கே போற்றக்கூடிய, பாராட்டக்கூடிய, சூப்பர் ஹீரோக்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு சூழலில் தமிழ் சமூகம் இருக்குது. அப்போ அதில் இருந்து பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்கள் மரத்தை சுற்றி தான் பாட்டு பாடணும், டூயட் பாடுறதுக்கு தான் பெண்கள் லாய்க்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை மாற்றி, பெண்களுக்குள் இவ்வளவு பெரிய விஷயம் உள்ளே இருக்குது, அவங்களால இவ்வளவு இயல்பாக நடிக்க முடியும், எந்த விதமான பூச்சும் இல்லாமல். ஏன்னா இந்த படத்தில் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா மேக்கப்பே கிடையாது, நோ மேக்கப். ஆனால் அந்த மேக்கப்பே இல்லாமல் இயல்பான முகத்தோடு, இயல்பான திராவிட நிறத்தோடு, இயல்பான திராவிட பண்புகளோடு ஒரு ஹீரோயினை இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இட்ஸ் a வெரி பிக் ரிஸ்க் டு டேக். இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கை ஒரு அறிமுக டைரக்டர் எடுத்து செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் ஒரு ஹீரோயின் கேரக்டர் அப்படின்னாலே ஒன்று தலையெல்லாம் விரித்து போட்டு அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு பயந்து நடுங்கக்கூடிய ஒரு கேரக்டரில் இருந்து ஒரு இன்க்விசிட்டிவான ஒரு கேரக்டர், ஒரு கிரிட்டிக்கல் திங்கர், ஒரு ரேஷ்னல் குவெஸ்டினர், இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு, இந்த தளத்திற்கு பெண்ணை நகர்த்தி இருப்பது இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ தமிழ் சினிமா இங்கே காட்சிப்படுத்தக்கூடிய ஹீரோயின்களில் இருந்து இந்த திரைப்படத்தின் கதாநாயகி முற்றுமுழுக்க ஒரு வேறுபட்ட பாதையில், அறிவு பாதையில் பயணிக்கக்கூடிய, குறிப்பாக சொல்லணும்னா பகுத்தறிவுவாதியாக இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை ஒன்று. இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்பினேன் அப்படின்னா,
போராளிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்பயுமே வந்து எந்த போராட்டத்திலையும் ஆண்களை பற்றி பேசுவாங்க. வரலாறு எடுக்க நான் வந்து ஒரு பெண் வரலாறை எழுதக்கூடிய ஒரு நபராக இது உண்மையிலே மிக வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். எல்லா போராட்டத்திலையும் ஆண்கள் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க எழுதிக்கிட்டே போவாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத யாருமே பதிவு செய்கிறது கிடையாது. அப்போ அந்த பெண்ணுடைய பங்கு அதில் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறேன். இப்போது முதல் மொழிப்போரில் பெண்கள் நூலை நான் எழுதும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு 72 பெண்கள் வந்து கை குழந்தைகளோட அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 பேர் வந்து கை குழந்தைகளோட சிறைக்கு போயிருக்காங்க. அவங்களோட புகைப்படங்கள் நம்ம கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கும் வந்து நம்ம மொழிப்போர் ஈகியர் அப்படின்னா ஆண்களுடைய பேர்களை தான் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்போது இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நிறைய விஷயங்களை அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு, ரீலேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. புதுசாக அதாவது நமக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து மறந்துட்டு புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கோம். அப்போது ஒரு போராளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு குடும்பத்தை எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க, அந்த குடும்பத்தை தாண்டி இந்த சமூகத்திற்காக போராட வேண்டிய அவசியத்தை அந்த பெண் எப்படி உள்வாங்கிக்கிறாங்க, அந்த கிளாராவுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அருமையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம எப்பயுமே என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தெருவில் இறங்கி போராடக்கூடிய பெண்களை பற்றிய இந்த சமூகத்துடைய புரிதல் மிக மிக கேவலமானது. அவங்க வந்து தே ஆர் லூஸ் விமன் அப்படிங்கிற ஒரு பார்வையை ஒரு ஸ்டாம்பிங் இந்த சமூகம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் எவ்வளவு பெரிய சிக்கல்களை தாண்டி இந்த பெண்கள் இந்த இடத்துக்கு நகர்ந்து வராங்க, எவ்வளோ பெரிய தியாகங்களை அவங்க குடும்ப ரீதியாகவும் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களையும் அவங்க செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து இந்த போராட்டத்துக்கு நீ கண்டிப்பாக நீ போய்த்தான் ஆகணுமா அப்படின்னு நினையர் கேட்கும்போது நான் போய்த்தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி வந்து விடாப்பிடியாக எனக்கு பர்சனலாக எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சமூக பணி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பெண் நகர்றது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதை நான் பார்க்குறேன். அதே போல் ஆலிஸ் வாக்கருடைய கேரக்டர், அந்த ஆலிஸ் வாக்கர்ன்ற கேரக்டர் வந்து படத்துக்குள்ளே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த புதிரை விடுவிக்கக்கூடிய இந்த சவாலில் வந்து தானும் ஒரு பங்கெடுத்துக்கிட்டு அதை குறித்து தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கள பற்றின காட்சி வரும்பொழுது அவங்க அந்த மரங்களால் பாதிப்படைந்து அவங்களுக்கு வரக்கூடிய காட்சி வரும்போது அவங்களை சுற்றி வந்து மாதவிடாயில் பயன்படுத்தப்பட்ட சானிட்டரி நாப்கின்ஸை வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி போட்டு அவங்கள வந்து அப்படியே ஒரு அந்த காட்சிப்படத்திலே வந்து நம்ம ஒரு சாதாரணமான ஒரு ட்ரெடிஷ்னல் கன்சர்வேஷன் ஆன நபர் வந்து அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐயரவு வரும். ஐயையோ என்ன இதெல்லாம் காமிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு எரிச்சல் வரும். ஆனால் வந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த காட்சியை நான் உட்காந்து பார்க்கும் பொழுது அந்த மாதவிடாய் தீட்டு அப்படின்ற அந்த வார்த்தையை முன்னிட்டு இந்த பெண் சமூகம் சந்திக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையும் அந்த காட்சி அடித்து ஒடிச்சிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்போது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதியான பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எந்த விஷயமே வெளியே பேச முடியாத ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட சமூகத்தில் இந்த மாதிரியான இயக்குனர்கள் இப்படியான திரைமொழியை எல்லாரும் பாருங்கடா அப்படின்னு கொண்டு வந்து அதை வந்து ஒரு கடை பரப்புறது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்மையிலேயே வந்து பயங்கரமான துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் வந்து ரொம்ப அட்டகாசமாக நம்மளுடைய பவன் தோழருக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா புத்தகத்துலேயும் நான் அதை பார்த்துட்டே இருந்தேன், அந்த காட்சி வந்து எதை சொல்லுது இவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. அதில் ரொம்ப அந்த ஸ்டிக்மாவை வந்து அந்த காட்சிப்படுத்தலின் மூலமாக உடைக்க முயற்சி செய்திருப்பதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதே போல் அந்த விச் ஹண்டிங் அதுவும் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இங்கே தான் வந்து பெண்கள் கேள்வி கேட்குற பெண்களை வந்து எரிச்சலோடு பார்க்கக்கூடிய சமூகமாக நம்ம இருக்கோமோ அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஐரோப்பாவும் அப்படி தான். இன்றைக்கு தங்களை வளர்ந்த நாடுகளாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண், ஆண் வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலை இல்லைடா நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னு சொல்கிற பெண் சூனியக்காரியாகத்தான் பார்க்கப்பட்டாள் அப்படிங்கிறது வந்து இந்த புக்கில் வந்து அவர் அழுத்தம் திருத்தமாக அதை பதிவு செஞ்சுருக்கிறார். ஸோ ஒரு பெண்ணிய நோக்கில் பார்க்கணும் அப்படின்னா இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ஏன்னா அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த படத்தை நான் நேர்லையும் பார்த்துருக்கிறேன். நூலை இன்னும் முழுசாக வாசிக்கலை, ஆனால் கட்டாயமாக வாசிப்பேன். நூலில் எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது, எடிட்டிங் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பதிப்பாளராக நான் பார்த்தோன்னே எப்பாடே இதை எப்போயா பண்ணீங்கன்ற மாதிரி எனக்கு தலை சுற்றுது. ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஒர்க்கு. ஏன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டு அந்த கண்டென்ட் பண்ணுறதுலேருந்து எவ்வளவு நேரம் இது ஒவ்வொன்றுக்கும் பிடிச்சிருக்கும். இவங்க வந்து இந்த டயலாக்ஸ் போடுறதுலேருந்து ஒவ்வொரு எழுத்தும் எதெல்லாம் இவங்க போல்டு பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் இட்டாலிசைஸ் பண்ணியிருக்காங்க, ஆங்கில சொற்கள் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து அதை நான் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பதிப்பகத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி புக்கு. ரொம்ப எளிமையாக ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஒரே கண்டென்ட் அப்படியே தூக்கி போட்டு அடிக்கக்கூடிய நூல் இது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாங்கக்கூடிய ஒரு நூல். பிற பதிப்பகங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை எடுத்து அவங்க செய்வாங்களா அப்படின்னா கட்டாயமாக செய்ய மாட்டாங்க. இட்ஸ் எ ரிஸ்க். இது ஒரு ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. இந்த புத்தகத்தை வெளியிடுறோம் தோழர் சொன்னோன்னே நான் அவர்கிட்ட தான் கேட்டேன், தோழர் இந்த புத்தகத்தை வந்து எப்படி படிப்பாங்க, யார் வரவேற்பு எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நான். அவர் சொன்னார், இல்லை தோழர் நூல் வந்தது நான் செஞ்சுட்டேன் அப்படின்னாரு. ஆனால் அதை செய்கிறதுக்கு உண்டான முன்னெடுப்பு, அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற உழைப்பு வந்து உண்மையில் அசாத்தியமான உழைப்பு. ஒரு பதிப்பாளராக அதை நான் கட்டாயமாக அக்னாலேஜ் பண்ணுறேன். சிறப்பு தோழர். இந்த மாதிரியான சமூகத்திற்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப அவசியமான நூல்களை வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து செய்யணும். அதே போல் பவன் தோழருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
ஒரு திரைப்படத்துடைய உருவாக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த காட்சி நடந்துச்சு, இந்த காட்சி நடந்தது, எத்தனையோ யூடியூப் சேனல்ஸில் வந்து இதை பேட்டியாக கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. அது அப்படியே பேட்டியாக இருக்கும், மக்கள் நினைவுலேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூலை வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போரில் ஒரு நூற்றாண்டு வரலாறை இந்த நூலை படிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் தோழருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.